இந்த படத்துலலாம் ஒரு வசனம் சொல்லுவாங்க, வேதநாயகனா பயம் அப்படின்னு. அந்த மாதிரி சனி பகவானாவே பயம். ஆனா கல்வெட்டுல எழுதுறது என்னைக்காவது மறையுமா? செதுக்கிறது மறையாது. அந்த மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களுக்கு புது அனுபவத்தையும். அப்போ ஒருத்தருக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த பெயர்ச்சி காலங்களில் நடக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி நடக்கலாம், எந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்கலாம் அப்படின்றது. சனி பயிற்சிங்கிறது எல்லாத்துக்கும் நன்மை பண்ணுறது தான் வந்திருக்கு. நான் பெரிய டானு, நான் பெரிய இவன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஊரில் காமிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க மண்டையிலலாம் நறுக்குன்னு கொட்டி, நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நீயும் ஒரு சாதாரண மனுஷன்தான், மற்றவங்களோட கலந்து வாழு அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுப்பாங்க. இதுதான் நிஜம். இப்போ ஒரு சில ராசிக்காரங்க, 6 ராசிக்காரங்க அப்படியே வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருக்காங்க, எங்களை போட்டு பாடாப்படுத்த வந்துட்டாரு, எங்களை போட்டு பாடாப்படுத்த வந்துட்டாருன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ நம்ம ஏகே முருகன்குமார் ஐயா அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா அடுத்து பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள். இப்போதான் சனி பயிற்சி ஆயிருக்கு. இந்த பலன்கள் எந்த மாதிரிலாம் கொடுக்க போறாங்க 12 ராசிகளுக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்ல வந்திருக்காரு. வாங்கய்யா, உங்களோட விரிவான உரை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கங்க. என்னை ஈன்ற என் தாய் தந்தையும் எனக்கு இந்த ஜோதிட துறையில் இருக்க அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுடைய பாதங்களும் போற்றி போற்றி போற்றி, உச்சிஷ்ட மகா கணபதி அவர்களும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் எங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலையும் ஜோதிடத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சனி பகவான் பெயர்ச்சி நடத்துறத பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், நவகிரகத்தினுடைய அருள். இந்த நவகிரகத்தினுடைய அருளால் நடக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை மனிதர்களுக்கு உணர்த்துவதற்கு முருகன்குமார் ஆகிய என்ன மனித நாடிய அஸ்ட்ராலஜி நாடி சரவணா அவர்கள் மூலமாக இதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவங்க அருள் புரிஞ்சதுக்கு நான் முதல்ல என் நண்பர் சரவணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒரு 2.5 வருட காலத்துக்கு ஒவ்வொரு முறை அது பயிற்சி நடந்துட்டே இருக்குது. இருக்கிற அனைத்து கிரகங்கள்லையுமே சனி பகவான் பெயர்ச்சி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் பயம். இந்த படத்துலலாம் ஒரு வசனம் சொல்லுவாங்க, வேதநாயகனா பயம் அப்படின்னு. அந்த மாதிரி சனி பகவானாவே பயம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. உண்மையிலே அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா சனி பகவான்றவர் தந்தையால் விலக்கி வைக்கப்பட்டவர். அதனால இவருக்கு அந்த கஷ்டங்கள் அப்படின்றத அவர் அனுபவிச்சதால மற்றவங்க கூட ஏற்பட்ட ஒரு மன கஷ்டம், மற்றவங்க கூட ஏற்பட்ட ஒரு மன கஷ்டம், இது அத்தனையுமே அவருக்கு நவகிரக மண்டலத்துல ஒரு பதவி கிடைச்சது அவருடைய கடின உழைப்புக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எதையுமே நிதானிச்சு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றதால் அவருக்கு எதுவுமே மந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லுவாங்க. தாமதிச்சு செய்வார் எந்த ஒரு செயலும். ஆனா ஒவ்வொரு செயலும் கல்வெட்டுல எழுதுன மாதிரி இருக்கும். எல்லாம் பேப்பர்ல ஓலைச்சுவடையில எழுதுறது கூட மறைஞ்சு போயிடும் காலப்போக்குங்கள்ல. ஆனா கல்வெட்டுல எழுதுறது என்னைக்காவது மறையுமா? செதுக்கிறது மறையாது. அந்த மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களுக்கு புது அனுபவத்தையும் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் அதன் மூலமா அவங்களுடைய லைஃப்ல எப்படி பயணம் பண்ணணும் அப்படின்றத நடைமுறை வாழ்க்கையை அவங்களுக்கு உணர்த்தக்கூடியவர் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசியில பயணம் பண்ணும் பொழுது அவருக்குன்னு நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் இப்படி இருக்கிறாங்க. ஒருத்தர் 7.5 சனி பகவானே இருந்தாலும் அவர் பயணம் பண்ணும் அத்தனை நாட்கள்லயும் கெடுபலனே நடக்குமா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க.
ஏன் அப்படின்னா அவருக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த ராசியில இருந்துட்டா அவர் பயணம் பண்ணக்கூடிய அந்த காலங்கள் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர் நிதானிச்சு தந்தாலும் திடகாத்திரமா தந்துருவாரு. யானை பலம் அப்படின்ற மாதிரி வெற்றி கூட யானை பலத்துக்கு உண்டான நிகருக்கு உண்டான தன்மையை தந்துருவாரு. இப்போ நேற்றைய இரவு சனிக்கிழமை 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:45 கும்பராசியில இருந்து மீனராசிக்கு திருக்கணிதத்தினுடைய அமைப்பின்படி அவர் பெயர்ச்சி ஆகிட்டாரு. அதாவது பூரட்டாதி 4ஆம் பாகத்துல பெயர்ச்சி ஆகிருக்கிறாரு. இந்த பூரட்டாதி 4ஆம் பாகத்தில் பெயர்ச்சியான பிறகு மீன ராசியில் இருக்கிற அனைவருக்குமே ஜென்ம சனி, மேச ராசியில் இருக்கிறவங்களுக்கு விரய சனி, இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் அப்படியே சொல்லிட்டே வரலாம். அப்போ ஒருத்தருக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த பெயர்ச்சி காலங்களில் நடக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி நடக்கலாம், எந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன சிம்பிளா அப்படி சொல்லலாம்னு இருக்கிறோம். முதல்ல மேசராசியிலிருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா காலதேவனுக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி மேசராசி. அப்போ மேசராசியில இருந்து நம்ம ஆரம்பிப்போம். மேசராசிக்கு விரய சனி பகவான் அப்படின்னு வந்துட்டாரு. இந்த விரய சனி பகவான் விரயத்தையே தான் தந்துட்டு இருப்பாரா, இது நன்மையை தரமாட்டாரா அப்படின்னா நன்மையும் தருவார். அந்த சனி பகவான் விரயத்தில் இருக்கும் பொழுது அந்த ராசியில சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்றதை விட நட்பு கிரகங்கள்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள்னு சொல்லிட்டு தான் ஜோதிடத்துல ஒரு பழமொழியா சொல்லிட்டு வர்றது இருக்கும், ஒரு இயல்பு. ஆனா இதுல சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நட்பு கிரகங்கள் கிட்ட அவர் பயணம் பண்ணும் பொழுது சுபமான விஷயங்கள் நடந்தே தீரும். சரி, கிரகங்கள்லாம் எதுவுமே இல்லை, கிரகமே இல்லாத எல்லாத்துக்கும் இப்ப நம்ம சொல்லிட்டு வரலாம். இப்ப மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான், விரய சனி. அப்ப இவரு அந்த விரயத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா துவண்டு போயிடக்கூடாது. மனசு அளவுல அவரு திட்டங்கள் போடணும். நம்ம செய்யற செயல் இது சரியா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாம நிதானிச்சு கொஞ்சம் யோசனை செய்து அதை செய்தாருன்னா அந்த விரயங்களும் நன்மையாக மாற்றலாம். மனம் சஞ்சலம் படவே வேண்டாம். மன சஞ்சலப்படும், ஆனா மன சஞ்சலப்படாதீங்க. மன சஞ்சலப்படாம இதை நீங்க சாமர்த்தியமா செய்தீங்க அப்படின்னா இந்த விரய காலம் உங்களுக்கு பொற்காலமா கண்டிப்பா அமையும். இது நடந்தே தீரும். அதனால நீங்க மனசை குழம்பாம நிதானமாகவும் அமைதியாகவும் நீங்க முடிவு எடுக்கணும். ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும். யோசிச்சு செஞ்சீங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு விரயத்தை தவிர்க்கலாம் அல்லது சுப விரயமாக மாற்றலாம். நீங்க விரயம் பண்றது தான். ஊரை விட்டு வெளியே ஏதாவது போகணும்னு நினைச்சாலும் போகலாம். ஏன் அப்படின்னா சந்திரன் அப்படின்றது மனதை குறிப்பவர். உயிருக்கு இல்லை 7.5 சனி பகவான், மனசுக்கு தான் 7.5 சனி பகவான். ஒரு கஷ்டத்துல துவண்டு போகக்கூடியது மனசு தான். அதனாலதான் சந்திரனை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் அப்படின்னா சந்திரன் மனசு ஒருநிலைப்படாதது, அலைபாஞ்சிட்டே இருக்கும். நம்ம இங்க இருந்துட்டே இருக்கலாம், வானத்துல எங்கேயோ இருக்கிற நட்சத்திரங்களை அந்த செகண்ட்ல அப்படி பார்க்கலாம். அது மனசு தான் அங்க போகுது. அந்த மாதிரி மனதை ஆளக்கூடிய அந்த சந்திரன் சனி பகவானுக்கு பகையாக இருப்பதால் அந்த சனி பகவானுக்கு அவரு 12ஆம் இடத்தில் இருக்கிறதால அது விரய சனியா மாறுது. அந்த காலகட்டத்துங்கள்ல இவங்களுக்கு துவண்டு போயிடுவாங்க. எதை தொட்டாலும் விரயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு சஞ்சலப்பட்டுச்சுன்னா எந்த முடிவும் எந்த வேலையும் நல்ல முறையில செய்ய முடியாது. அதனாலதான் அவங்க மனதை தெளிவா வச்சுக்குங்க, பொறுமையா செயல்படுங்க, யோசனை செய்து செயல்படுங்க. அப்போ விரயங்களும் நன்மைக்காக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். சரிங்களா? இப்போ இரண்டாவது நம்ம ரிஷப ராசிக்கு எடுத்துக்குவோம். ரிஷப ராசிக்கு லாப சனியா வராரு. அந்த லாப சனியா இருக்கும் பொழுது
அவருக்கு எல்லாமே நற்பலனை கொடுப்பாரு. அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய முயற்சியை அதீதப்படுத்தி தீர்க்கமாகவும் உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் அவங்களுடைய முயற்சியை எடுத்தாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா அவங்க பல மடங்கு லாபங்களை அவங்க சம்பாதிப்பாங்க. அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு செயலும் இந்த 2.5 வருட காலத்துக்கு மிக அற்புதமான பலன்கள் அவங்க அடையிறதுக்கு அவங்களுடைய முயற்சியை தீர்க்கப்படுத்துங்க, வேகத்தைப்படுத்துங்க, முயற்சி நல்ல விதத்தில் செய்யுங்க, லாபத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு 100% நன்மையா இருக்கு. அப்ப இவங்க என்ன செய்யணும்? எதையுமே திட்டம் போடுறாங்களா, அந்த திட்டத்தில் இறங்கி சக்சஸ் படுத்துறதுக்கு உண்டான இவங்களுடைய சகாயமான ஒரு முயற்சியை எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது இவங்க கடல் தாண்டி போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கு முடியும், ஆறு தாண்டி சம்பாதிக்க முடியும், இவங்க பூமிகளில் சம்பாதிக்க முடியும், இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மூலியமா இவங்களுக்கு வருமானம் வர முடியும். அப்ப எல்லாமே இவங்களுக்கு சக்சஸ் ஆகவே முடியும். இவங்க ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியும், ஆசைப்பட்டதை அடைய முடியும். அப்ப இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 100% நற்பலனாவே இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இவங்க மேல வர முடியும். அடுத்து 3வது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு காரிய சித்தி தரக்கூடிய கர்மா சனியா மாறுறாரு. ஒரு செயலை அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களுடைய காரியஸ்தானமான 10ஆம் இடம் வேலை செய்யணும். அப்போ மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அவங்களுடைய பேச்சு வன்மையால், அவங்க பேச்சினுடைய திறமையால், அவங்களுடைய கர்மாவை எந்த விதத்துல அவங்க நியாயப்படுத்தி செய்யறாங்களோ அந்த விதத்துல அவங்க நல்ல ஒரு பலனை இந்த 2.5 வருட காலம் அவங்க கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா அந்த சனி பகவான் ஒரு செயலை செய்யும் பொழுது கொஞ்சம் பொறுமையா காத்தரிச்சு தான் செய்வார். அப்படி இருக்கும்போது இவங்க அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கறது, அவசரப்பட்டு பணத்தை முதலீடு செய்யறது, இந்த மாதிரி செயல்லாம் இவங்க கவனிச்சு பார்த்து செஞ்சாங்கன்னா அந்த காரிய வெற்றி இவங்களுக்கு சக்சஸாவே நடக்கும். அதனால இவங்களுக்கு ஒரு 66% நற்பலனாவே அதை செய்து கொடுக்கும். அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்க எதை செய்தாலும் அந்த செயலை திருந்த செய்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான பலனை அவங்க அனுபவிக்க முடியும். ஏன் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க அதி புத்திசாலிங்க. அவங்க எதையுமே நமக்கு ஒரு உபயம் ஆகுமா, நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல ஒரு உபயம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஆற்றல் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி அவங்க திட்டம் போட்டு செய்யக்கூடிய ஒரு நபர். அவங்களுடைய புத்தி அனைத்துமே திட்டத்தை வகுத்து அதன் மூலயமா செய்யக்கூடிய நபராக இருக்கிறதால அவங்க இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற இந்த காரிய செயலாற்றக்கூடிய சனி பகவானால இந்த 2.5 வருட காலம் அவங்க நன்மையை அடைவாங்க. அதுக்கு அவங்களுடைய பேச்சும் பொருளாதார தன்மையும் அங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையும் அவங்க குடும்பத்துக்கு வராது. சரிங்களா? அடுத்து 4வது கடகராசி. இந்த கடகராசிக்கு பாக்கிய சனியாவே வராரு. இப்போ பாக்கிய சனியாவே வரும் பொழுது இப்ப இவங்க ஒரு தொழில் விஷயமா வெளியே போகணும் அப்படின்னும் போது கடல் தாண்டியோ அல்லது வெளியூருக்கு போயிட்டோ ஆறு இந்த மாதிரி தாண்டி இவங்க போயிட்டு செய்யக்கூடிய செயல்ல ஒரு பாக்கியத்தை அடைவாங்க. அப்ப இவங்க ஒரு இடத்தை தன்னை பத்தின ஒரு சிந்தனை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க பயிற்சி ஆகி போகும்போது ஒரு மத்தியமான பலனை தான் அவங்க அனுபவிக்க முடியும். பாக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, ஒன்னுத்தை விட்டுட்டு இன்னொன்னுத்த போகணும். அதாவது ஒன்று இழந்தால் மற்றொன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பா அது அந்த ராசிக்காரங்களுக்கு உருவாகும். அப்ப இது அவங்களுக்கு ஒரு 50% மட்டுமே நற்பலனை கொடுக்கும். இந்த கடகராசி நபருங்க தன்னை ரொம்ப குழப்பம் அடையாம தெளிவான ஒரு முடிவுகளை செஞ்சாங்க எந்த ஒரு செயல் அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு பாக்கியம் அடைஞ்சே தீருவாங்க. சமுதாயத்துல ஒரு நல்ல செயலங்கள்லாம் இவங்க ஆற்றத்துக்கு உண்டான தன்மைகளை உருவாக்கிடும். இது கடகராசி ராசிக்காரர்களுக்கு. அடுத்து சிம்ம ராசி.
இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி பகவானா வராரு. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி பகவானா வரத்தால இவங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத இவங்களுக்கு பண நெருக்கடி உருவாகும், கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். இவங்க குடும்பத்தில் ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு முதலீடு செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இவங்களுக்கு கொஞ்சம் தேய்மானம் ஆகும். அதாவது தேய்மானம்னா நஷ்டங்கள் ஆகும். இப்போ பெரிய அளவில் இவங்களுக்கு அதை செய்ய முடியாது, அல்லது பண நஷ்டமோ அல்லது அந்நியரால் வேற்று மதத்தாரால் இந்த மாதிரி இருக்கிறவங்களாலாம் அவங்களுக்கு அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக வரும். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரருங்க கொஞ்சம் டாமினேட்டான மனிதர்கள். அவங்க அந்த டாமினேட்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சாந்தமாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் அரவணைச்சு போகக்கூடிய தன்மையில் இருந்தாங்கன்னா மற்றவங்க கூட யாரு கூடயும் பகைமை பாராட்ட மாட்டாங்க, பாராட்டக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா இந்த அஷ்டம சனி பகவானும் அவங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பார். இந்த அனுபவத்தை கொடுக்கும் பொழுது அவங்க குடும்பத்துக்கு உண்டான கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இருக்கும். அப்ப இவங்க தன்னுடைய ஆடம்பரங்களை குறைச்சி தன்னுடைய குடும்பத்துக்கு உண்டான அந்த பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி பகவானும் அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து நல்ல பாடத்தை கொடுக்கும். முக்கியமான விஷயம், இவங்க பொய் சொல்லக்கூடாது, பிறரை ஏய்க்க கூடாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி பகவான் இவங்களுக்கு பிரச்சனையை தராது. சிறு பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீர் பகுதிகளில் கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும். கொஞ்சம் அவங்களுக்கு நீச்சல்லாம் பழகி கொடுங்க. அவங்களுக்கு அதை நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எதுலேயும் பிடிவாதம் பிடிக்காம தன்னுடைய அந்த கோபங்களும் சரி பிடிவாதத்தையும் சரி கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நடந்தாங்க அப்படின்னா மனைவி சார்ந்த வழியிலையும் சரி மற்றவங்களுடைய வழியிலையும் சரி அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவமானங்கள் வராது. பெரியவங்களை இந்த காலகட்டத்தில் தான் பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சுக்கணும், பெரியவங்களுக்கு உண்டான சேவைகளை செய்யணும். தன்னால் முடிஞ்சது உடல் ஊனமுற்றவர்களோ அங்ககீனம் அடைஞ்சவங்களோ அல்லது கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் தன்னால் முடிஞ்ச ஒரு உணவு, நீர், இந்த மாதிரி எதனா குடிக்கக்கூடிய பானங்கள் ஏதாவது அவங்களுக்கு தானத்தை பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவாங்கன்றது உண்மை. அடுத்து ஆறாவது நம்ம கன்னி ராசிக்கு இப்போ போயிடலாம். கன்னி ராசி அவங்களுக்கு கண்ட சனி பகவானா வராரு. கண்டம் அப்படின்னாவே கழுத்து. அந்த கழுத்து அப்படின்றது பெண்ணா இருந்தா அவங்களுக்கு கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவிக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாகும். இந்த பிரச்சனைகளை உருவாகிறது கூட அவங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விதத்திலையும் முடிவு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பாக்கியங்கள் கொஞ்சம் குறையும். அவங்களுக்கு அவங்களே கொஞ்சம் நம்ம செய்யறது சரியா தவறானு கூட தெரியாது. இப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் கண்டிப்பா பிரச்சனைகள் உருவாக்கும். அவங்க கிட்ட மட்டும் பிரச்சனை கிடையாது, அந்நியருங்கிட்டையும் பிரச்சனை வரும். நமக்கு ஆப்போசிட் நம்மளுடைய பார்ட்னரா முன்னாடி இருந்திருப்பாங்க, அவங்க கிட்டலாம் கூட பிரச்சனைகள் வரும். அதனாலதான் ஒரு கண்டம் அதை சந்திக்கிற மாதிரி இருக்கிறதால தான் கண்ட சனி அப்படின்னு சொன்னது. அப்போ என்ன செய்யணும்னா இந்த கன்னி ராசி நபர்கள் அடுத்தவங்க கிட்ட அவங்க டீல் பண்ற விஷயம் கொஞ்சம் கவனமா கையாண்டா இந்த கண்ட சனியும் நல்ல விதத்துல பிரச்சனை இல்லாம தீரும். சரிங்களா? அடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய துலா ராசிக்கு அவர் 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். அதுல சனி பகவான் வந்திருக்கிறதால அந்த துலா ராசி நபருங்க எதுலையும் வெற்றி அடையிறது கொஞ்சம் உண்மை. அந்த வெற்றி கூட எடுத்தோம் கவுத்தம் அப்படின்னு கிடைக்காது, கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும். அந்த நிதானமாக கிடைச்சாலும் அவங்க நினைச்சது நீண்ட கால விஷயம், நினைச்சது அத்தனையுமே அந்த சனி பகவானுடைய இந்த பயிற்சியால வெற்றி அடையிறது உறுதியாக ஆகும். அப்ப இவங்களுக்கு தூக்கங்கள் கெடும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த திடீர் ஏதாவது அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இவங்களுடைய முயற்சி கொஞ்சம் பலவீனப்படும். வெற்றி அடையிறது உண்மை, அதுக்கு இவங்களுடைய முயற்சி அத்தனையுமே இவங்க அதிகமா அது பூஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ண இவங்களுக்கு தடை ஏற்பட்டு இருக்கிற அந்த திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி கொடுக்கும்.
இவங்க நிம்மதியாக தூங்கி எழுந்துறது இவங்க முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா தூக்கம் கெடும். ஏதாவது ஒன்று சதா நினச்சிட்டே இருப்பாங்க, இதை செய்தால் அது கிடைக்குமா, அது செய்தால் அது கிடைக்குமான்னு பல காலத்து விஷயங்கள்லாம் வந்து இப்போ அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானித்து கவனித்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வெற்றி அடைஞ்சே தீருவாங்க. இந்த 2.5 வருட காலத்தில் இது நடக்கும். அதே போலங்க விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசிக்கு அது பூர்வீகத்தால் ஒரு உபயத்தை தரக்கூடிய ஒரு ராசியாக வரும். இப்போ மீன ராசியில் இருக்கிறதால தன்னுடைய ராசிக்கு 5ஆம் இடம். புத்திரங்களுக்கு ஒரு சகாயம் பண்ணணும், பூர்வீகத்தில் ஒரு சகாயம் பண்ணணும், அதாவது ஒரு உபயத்தை பண்ணணும், அந்த மாதிரி வரும். இந்த விருச்சிக ராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அர்த்தாஷ்ட சனி பகவானாக இருந்தவங்க இப்போ வந்து பூர்வீகத்துக்குள்ள ஒரு நற்பலனை செய்யற மாதிரியான ஒரு ஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதுவரை அவங்க கஷ்டப்பட்டுட்டு வந்தது இதுக்கு மேல அவங்களுக்கு நல்ல பலனை உருவாகும். என்ன, அவங்கள மந்தமான ஒரு சூழ்நிலை மட்டும்தான் கொடுக்கும். அந்த மந்தத்தை இவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விடணும். எதுலையுமே சுறுசுறுப்பு, எதுலையுமே தாமதிக்காம நாளை விஷயத்தை நாளை செய்யலாம்னு நினைக்காம அதை இன்றைய ஆரம்பிக்கிறது சிறப்பு. இன்றைய விஷயத்தை இன்றையே செய்யணும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எதுலையும் தாமதமாகாம இவங்க கண்டிப்பா பிறருக்கு உபயோகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 50% இவங்களுக்கு நற்பலனாவே உண்டு. அதனால இவங்க இன்னும் கொஞ்சம் இந்த சோம்பல் தனத்தெல்லாம் விட்டுட்டு இவங்களுடைய வாக்கு சாதுரியத்தால கவனமுடன் கையாண்டா வெற்றி அடைகிறது நிஜம். அதே மாதிரி தனுசு ராசி, இந்த தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்ட சனி பகவானா வராரு. இந்த அர்த்தாஷ்ட சனி பகவானா வரும்போது 7.5 சனி வருடம் இவங்களுக்கு படுற கஷ்டம் மாதிரி இந்த 2.5 வருட காலத்துல இவங்களுக்கு கிடைக்கும், அதாவது நடக்கும். ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு நன்மை நடந்துச்சுன்னா இவங்க மனசு நொந்து போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இவங்க கைமீறி காசு பணம் செலவாகிற மாதிரி இருக்கும். அப்போ பணம் அதிகமாக ஒருத்தர் செலவாகுதுன்னா இவங்களுக்கு மன கஷ்டம் தானே உருவாகும், இவங்களுடைய சுகம் பாதிக்கும். அதனால இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 10-12 ராகு காலத்தில் ஒரு 5 பேருக்கு வெள்ளை பூசணிக்காவில் சாம்பார் சாதம் வச்சு இவங்க கையால் வந்து ஒரு 5 பேருக்கு வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பெரிய அளவில் காசு பணம் நஷ்டம் ஆகாது, இவங்களுடைய சுகம் பாதிக்காது. இது பூராமே நன்மையான ஒரு பலனை இவங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா இவங்களுக்கும் பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸு கிட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை பெற்றவங்களாக இருந்தாங்கன்னா அந்த தந்தைக்கு வந்து சொல்ல முடியாத சில வலி வேதனைகளை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் சரியாகிறதுக்கு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இந்த தனுசு ராசி கண்டிப்பாக இந்த 2.5 வருட காலம் கஷ்டம் இல்லாமல் மீண்டு வரக்கூடிய அமைப்பு உருவாகும். அடுத்து மகர ராசி, இந்த மகர ராசிக்கு சகாய ஸ்தானத்தில் வந்திருக்கிறார். இது வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் ராசி அதிபதியாகவே ஆனாலும் அவர் வந்து ஒரு நீதி நேர்மை கொண்டவர், நீதிமான் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ராசியாவே இருந்தாலும் அடுத்தவங்களுடைய ராசியாவே இருந்தாலும் அவர் தர்மத்தை கட்டுப்பட்டு செய்யறதால அவர் செய்ய வேண்டிய செயலை செஞ்சே தீருவார். இந்த மகர ராசிக்காரங்க அதிகமாக பேசுவாங்க. இந்த சகாயஸ்தானம் தானே நம்மளுக்கு நன்மை தானே நடக்க போகுதுன்னு ஓவரா அவங்களுடைய சகாயத்தை பண்ணணும், சகாயத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக ஓவரா பேசி அதன் மூலயமா இவங்க வாக்கால இவங்க கிடக்கூடிய அமைப்பும் இருக்கு. அப்ப எந்த ஒரு செயலுமே இவங்க கவனிச்சு இவங்க பேசி இவங்களுடைய முயற்சியில கொஞ்சம் துரிதமா செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க இது வரைக்கும் பட்டுட்டு வந்த கஷ்டம் 7.5 வருடம் அவங்களுக்கு கடந்துடுச்சு. இதுக்கு மேல வரக்கூடிய இந்த 2.5 வருட காலம் அவங்களுடைய சுபமான விஷயங்களை அவங்க கொண்டுட்டு வந்து செய்ய முடியும். அவங்க எங்கன்னா வெளியே போகணும், வெளிநாடு போகணும், தன்னுடைய தொழிலில் வந்து எதனா வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னா இந்த 2.5 வருடம் அவங்களுக்கு ஒரு அடித்தளம். இந்த பேஸ்மெண்ட்டை தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இதன் மூலயமா அவங்க டெவலப் ஆகலாம். இதுக்கும் அவங்க வந்து பெரியவங்களுடைய அந்த புத்திமதியை கேட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு. அடுத்து கும்பராசி, இந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி பகவானா இருந்தவர் இப்போ குடும்ப சனி பகவானா மாறி இருக்கிறார், அதாவது பாத சனி. இந்த பாத சனியா இருக்கும் பொழுது இவங்க குடும்பத்துல கண்டிப்பா கொஞ்சம் சலனங்கள் ஆகும். சலனங்கள் ஆகுனா என்ன, பொருளாதாரம். அது குரு வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு.
அப்போ நகைகள் ஏதாவது வச்சு பணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அல்லது யாருக்கிட்டனா வந்து பணம் வாங்க விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க பேச்சு கொடுக்கறதுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கக்கூடிய பேச்சு நாளை இவங்களுக்கே அது பாதகமாக கூட மாறும். அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கொடுக்கல் வாங்கல இந்த மாதத்தில் கொடுக்குற அப்படின்னா இன்னொரு மாதத்தை சேர்த்து சொல்லி வாங்கணும். அந்த மாதிரி வாங்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு மாதம் 1.5 மாத காலத்தில் அவங்க கொடுத்துடலாம். அப்போ இவங்க பேச்சால் இவங்க கெடாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்களுடைய சொல்லும் சரி செயலும் சரி நிதானிச்சு செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த பாத சனியும் குடும்ப சனியும் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் தனவரவுல பிரச்சனை இல்லாமல் இவங்க இந்த 2.5 வருட காலத்தை கடக்க முடியும். இது திண்ணம். அடுத்து ஜென்ம சனி பகவான மீனத்துக்கு வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் விரய சனியா இருந்தவர் இப்ப ஜென்ம சனியா வந்திருக்கிறாரு. இந்த 2.5 வருட காலம் ரொம்ப படாத பாடுபட்டிருப்பாங்க. வெளியாட்களால, உறவுக்காரங்களால, அதுக்கடுத்து தன்னுடைய உறக்கம் இல்லாமையால, தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கிறதால, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய அட்வைஸ் பிறர் இது வரைக்கும் கேட்டுட்டு வந்தவங்க இப்ப நான் சொல்றத வந்து எதிர்த்து பேசுறாங்கன்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள வரும். அவங்களுக்கும் மனவேதனை உருவாகும். இது காரணம் நீங்க இல்லைங்க, உங்களுடைய விரய சனியா இருந்த சனி பகவானுடைய செயல் இப்ப ஜென்மத்துக்கு வந்திருக்கிறதால இந்த 2.5 வருட காலமும் இந்த மாதிரி உங்களை கொஞ்சம் மன சஞ்சலத்தை கொடுக்க வைக்கும். இந்த மன சஞ்சலமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போகாம உங்க புத்தியை நல்ல ஒரு சிந்தனையை கொண்டுட்டு வாங்க. இந்த சிந்தனையை கொண்டுட்டு வரும்பொழுது நீங்க எதுலையுமே கொஞ்சம் பொறுமையா செஞ்சாலும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு நல்ல காலமாவே அமையும். அப்போ இன்னும் வந்து இந்த சனி பகவான் தான் சேரக்கூடிய கிரகம், பார்க்கக்கூடிய கிரகம், தொடர்பு கொண்டு இருக்கிற கிரகத்தோடு அந்த நட்சத்திரங்களோடு பயணப்படும் பொழுது அந்த ஒவ்வொரு பாதத்துக்குமே ஒவ்வொரு பலனை அவர் கொடுத்துட்டு வருவார். இப்போ சொன்னதெல்லாம் ஒரு பொது பலன் மாதிரி தான். இப்போ இதே மாதிரி தான் முன்னாடிலாம் வந்து ஜாதகங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே சொல்லுவாங்க ஜோதிடர்கள். நாங்களும் சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு நிறைய பேருக்கு கிளைண்ட் எங்களுக்கு சொல்லியிருக்குது. அப்போ இப்படி சொல்லும் பொழுது அவங்க அதை அப்போ நம்புறாங்களோ இல்லையோ சரின்னு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு மீண்டும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கும்பராசி நபர்களுக்கு கூட அவங்க ஆரோஸ்கோப்பில் அந்த இடத்துல அவங்களுக்கு நட்பு கிரகம் இருந்தது. அப்போ சொல்லி இருக்குது, அவங்களுக்கு நற்பலன் நடந்திருக்குது. அதே மாதிரி மகர ராசியில் இருக்கும் போதும் அதே மாதிரி சனி பகவான் 2020 அங்கே இருந்தார். அப்பயும் அதே மாதிரி அவங்களுக்கு நட்பு கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் சொன்ன பலனா அவங்க மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஜாதகத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் பெயர்ச்சினா யாரும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. சலனம் தரும், குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை நம்ம எப்படி கடந்து போகிறோம் அதுதான் நம்ம ஜோதிடராகிய நம்ம சொல்லக்கூடிய சொல்யூஷன் நம்ம கிளைண்ட்டுங்களுக்கு. அப்படி நம்ம சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக நம்மளை மீண்டும் வந்து பார்க்கும்போது துணிமணியோடு வந்து பார்க்கறது உண்டு. நான் நிறைய துணியை வந்து அவங்களாம் கொடுத்து தான் நானே போட்டுட்ருக்கிறேன். அதே மாதிரி வந்து பழங்களோடு வருவாங்க. பெருசாக பணம் கேட்காட்டி போனாலும் அவங்களால வந்து அவங்க திருப்திப்பட்டு அவங்களா கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது எதுக்கு இதை சொல்லுது அப்படின்னா, இந்த சனி பகவான் பெயர்ச்சி யாரையும் பயன்படுத்துறது பயிற்சி இல்லை, அவங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. அப்போ இதில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதங்களில் இப்படி இருங்க, இந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடராகிய நாம தான் அதை எடுத்து உரைக்கணும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுமே உங்களுடைய ஆலோசகருங்க, ஜோதிடருங்க அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் அவங்கள கூட தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா எங்களை தொடர்பு கொள்றதுனால தொடர்பு கொள்ளுங்க. எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு நல்வழி காட்டுறதுக்கு எல்லா ஜோதிடருமே தயாராக தான் இருப்போம். இந்த சனி பகவான் பெயர்ச்சி நன்மையே கொடுக்கும். யாரும் எந்த ஒரு இதுலையும் கவலைப்பட தேவையில்லை. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நண்பர் நாடி சரவணா அவர்களுக்கும், இந்த மனித நாடி
அஸ்ட்ராலஜி வழங்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிறகு இன்னும் நிறைய நண்பர்கள் ஜோதிட குருமார்கள்லாம் பேசுறதால அவங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளும் நீங்கள் பெற்று சிறப்போடு நீங்கள் வாழறதுக்கு எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சமும் இறைவனை வேண்டி நன்றி பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து ரொம்ப அருமையாக சனி பயிற்சி பலன் வந்து சூப்பராக சொல்லியிருக்காருங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க, காலையில் நடந்த கருத்தரங்கத்தில் பேசினதுலேயே கேட்டிருந்தீங்க சனி பயிற்சி பேசுங்கன்னு. இப்போ கமெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சுங்களா? அதாவதுங்க, ஐயா சொன்னார் பாருங்க, சனி பயிற்சிங்கிறது எல்லாத்துக்கும் நன்மை பண்ணுறது தான் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான வார்த்தை. யார் யார்கிட்ட என்னென்ன தப்பு இருக்கோ அந்த தப்பெல்லாம் சரியாகும். சரிங்களா? தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படணும். நம்ம தப்பு பண்ணலாம், நம்ம எதுக்கு பயப்படணும்? இப்போ டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறீங்க, கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, உங்கள்கிட்ட கரெக்டாக லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா அங்கே போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பயப்படுறீங்க. கேட்பாங்க, எடுத்து காட்டுறோம், போப்பான்றவாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது ஸ்மக்லிங் பண்ணுறீங்க, லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது தப்பானதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்மகிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம எதுக்கு பயப்படணும்? புரியுதுங்களா? அதே நேரத்தில் நம்மளோட ஏமாளித்தனத்தையும் வெளியே காமிச்சு கொடுக்கும். இப்படிதான் நீ ஏமாந்த பாரு, இவன் தான் உன்னை ஏமாத்தினா, நீ இவங்கிட்ட நீ ஏமாளித்தனமா இருந்திருக்க அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? இதுல இன்னொன்னு, நான் பெரிய டானு, நான் பெரிய இவன், நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஊர்ல காமிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க மண்டையில எல்லாம் நறுக்குன்னு கொட்டி, நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, நீயும் ஒரு சாதாரண மனுஷன்தான், மற்றவங்களோட கலந்து வாழு அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுப்பாங்க. இதுதான் நிஜம். சரிங்களா? சனி தான் வந்து இருக்கிறதுலையே நம்ம பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் எத்தனை வயசு? 120 வயசு பூர்ண ஆயுசுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த பூர்ண ஆயுசுல 80 வருஷத்துக்கும் மேல ஒரு மனுஷனை பிடியில் வச்சிருக்கிறது சனி பகவான் தான். நீங்க என்ன நட்சத்திரத்துல வேணா பிறங்க, 27 நட்சத்திரத்துல நவ கிரகங்களோடதுல எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் நீங்க எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை அதிகப்படியா உங்களை ஆளுமை செய்யறதுல சனி 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 மட்டும்தான். அவர் மட்டும் கரெக்டா இல்லை அப்படின்னா இந்த சட்டம் திட்டம் இது எல்லாமே கெட்டு போன மாதிரி இருந்தா இந்த நாடு எப்படி இருக்குங்க? ஒழுங்கான ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம இருந்தா ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு. அவரு கோச்சாரத்துல அப்படியே பயணம் பண்ணிட்டே தாங்க இருப்பாரு. ஒரு ராசி கிடக்கிறதுக்கு 2.5 வருஷம். இப்ப கும்பத்துல இருந்து அடுத்து குரு வீட்டுல போய் உட்கார்றாரு. யார் யாரெல்லாம் பணம் காசு நியாயமா உழைச்சி பணம் வராம இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா கிடைக்க வைப்பார். அநியாய வழியில யாரெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் பிடுங்கி நியாயமா எங்க போய் சேரணுமோ அதை சேர்க்க வைப்பார். அந்த மாதிரி நன்மைக்காக மட்டும்தான் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. இப்போ ஒரு சில ராசிக்காரங்க 6 ராசிக்காரங்க அப்படியே வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருக்காங்க, எங்களை போட்டு பாடாப்படுத்த வந்துட்டாருன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய பணிகளை எப்பவும் போல செஞ்சுட்டே இருங்க. சரிங்களா? தப்பு பண்றீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க கவனமா இருங்க. இதனால் வரைக்கும் பண்ண தப்புக்கு தண்டனை கண்டிப்பா கொடுப்பாரு அப்படிங்கிறத நினைச்சுங்க. தப்பு பண்ணலைன்னா ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. சரிங்களா? ஐயா வந்து நம்ம மனிதநாடி கருத்தரங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் மாசம் வந்து அவரோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து கருத்தரங்கத்தில் உங்களோட கருத்துக்களை வந்து இதே மாதிரி ரொம்ப யதார்த்தமா சிறப்பாக கொடுக்கும்படி அன்போடு வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றிகளை தெரிவித்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்க.